வணக்கம் நண்பா. சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மெயினாக சுய இன்பம் செய்யாமல் நம்ம நோஃபப் சேலஞ்சில் இருக்கும்போது நமக்கு நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனை, நிறைய துன்பங்கள் வரும். நம்ம அதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா சால்வ்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம அதை ரிசால்வ் பண்ணி நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. அதில் ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே மாட்டிகிட்டு இருந்திருப்போம். ஏன் மேபி எதிர்காலத்தில் மாட்டிக்கவும் போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமே பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ. 90 நாளை கடந்ததுக்கப்புறம் சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா 90 நாளை கடந்ததுக்கப்புறம் நம்மளோட மூளை பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு அரிக்க ஆரம்பிக்கும், நம்மளை போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிக்கும், நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் சைட் ஆஃப் நோஃபப் சேலஞ்ச். அந்த ஒரு பீரியட் 90 நாளுக்கு அப்புறம் 3 மாதங்களுக்கு அப்புறம் சுய இன்பம் செய்யாமல் இந்த சேலஞ்சில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இது நடக்கும். இது இயல்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பு தான். ஆனால் இதில் நம்ம சர்வே பண்ணுறதுல தான் நம்ம அடுத்து மீதி ஒரு 3 மாதம் நம்ம எப்படி கடந்து போக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீரியடில் தான் இருக்குது. அந்த டார்க் சைட் ஆஃப் நோஃபப் சேலஞ்சு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன நடக்கும்ன்ட்டு நான் சொல்கிறேன். மூளைக்கு பயங்கரமாக தீனி போட்டுட்டு இருந்துட்டு, அதாவது மூளைக்கு நான் அந்த சொகத்தீனியை சொல்கிறேன், அற்ப சொகத்தீனியை சொல்கிறேன், 5 நிமிஷம் சொகத்தீனியை சொல்கிறேன். அந்த ஆபாச படங்களை பார்த்துட்டு கிளர்ச்சி ஏற்பட்ட அந்த ஒரு ஒன்றுமுத்த சொகத்தை நான் குறிப்பிடுறேங்க. அந்த தீனியை போட்டுக்கிட்டே சொகத்தை கண்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த மூளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 1 மாதம் நம்ம பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக நம்ம ஒரு யோகி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த மூளை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களை போட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். 3 மாதத்துக்கு அப்புறம் 90 நாளுக்கு அப்புறம் போட்டு அரிக்க ஆரம்பித்து தொந்தரவு பண்ண ஆரம்பித்து எனக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தீனியை போடுறே இல்லையோ கண்ணிலையாவது காமி. அந்த அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய அர்ஜ் வரும். பார்க்குறதுலையுமே நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாகவே தோணும். அந்த காம எண்ணம் பீக்கில் இருக்கும் அந்த டைமில். ஸோ மூளை என்னென்ன எதனா ஒரு ஹோல் இருக்கா, எதனா ஒரு லுக் ஹோல் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அது அந்த சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த சேலஞ்சில் எதனா ஒரு ஓட்டை இருக்கா, இவனை கொஞ்சமாக மெல்ட் ஆக்கலாமா, கொஞ்சமாக இவனை ஏமாற்றலாமா, இவனை கொஞ்சமாவது கீழே உழுவ வச்சு நம்ம திரும்ப நம்ம அந்த பாதாள குழிக்கு நம்ம இழுத்துட்டு போயிடலாமா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்திங்கன்னா போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே பார்த்திங்கன்னா டென்ஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஒரு வகையான பதட்டத்தையும் அதை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆன்சைட்டி, ஒரு வகையான பயம், பதட்டம் எல்லாமே உருவாக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம் தான் கொஞ்சம் ஓகேவா, ரொம்ப இல்லை, கொஞ்சம் டஃபஸ்ட் பீரியட் நோஃபப் சேலஞ்சில் இருக்கிற அனைவருக்குமே. நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க, 90 நாள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட வில் பவர் மூலிமா நீங்கள் அதை கடந்து வந்திருந்தால் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இல்லை 90 நாள் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் சில ஐடியாக்கள் சொல்கிறேன், இதில் எப்படி மீண்டு வரலான்ட்டு. இல்லை நான் இப்போ தான் 2 மாதத்தில் இருக்கிறேன், 1 மாதத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் இருக்குது நான் அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டைம் வரும்போது நீங்கள் உங்களையே நீங்களே செல்ஃபை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளலாம். அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை கொஞ்சம் மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படி வந்துட்டால் பயப்பட தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பயம் ஃபீல் வரும். பட் நம்ம பயப்படாமல் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். இது இருந்தால் தான் மீதி நான் சொல்ல போகிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். இது இங்கே மைண்ட் செட்டே இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் போராடினாலும் நம்மளால் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மைண்ட் செட்டை பார்த்திங்கன்னா ஆணித்தனமாக இதுதான், இதை நான் ஹேண்டில் பண்ணி ஆவேன். இப்போ நான் டஃபஸ்ட் பீரியடில் இருக்கிறேன், ஓகே 10 டேஸோ 5 டேஸோ, அதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்ல, நான் ஹாப்பியாக மாறிடுவேன்ல, என் லைஃப் எனக்கு இந்த ஒரு 3 மாதம் இருந்த சோகம் திரும்ப எனக்கு கிடச்சிருமில்ல, எனக்கு அந்த லைஃப் திரும்ப மாறிடுமில்ல, திரும்ப எனக்கு இந்த தொல்லை வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியின் முதல் படி. இரண்டாவது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வேறு வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். உங்களோட அலைபேசி இருக்குல்ல, மொபைல்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஸோ தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுறத
ஒரு கஷ்டம் தான். பட் 80 to 85%, ஸோ கிட்டத்தட்ட முக்கால் கூட வேணாம், முக்காலுக்கு மேலே 85% நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அந்த ஒரு 1 வீக், மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான். ஸோ கொஞ்சம் நான் ஏன் மெயினாக இதை வந்து தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தான் ஆபாசமே தொடருது, தோன்றுறது. இனிஷியேட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ நம்ம அதில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 75% ஆகுது மினிமம் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் கால்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் லைக் அந்த மாதிரி தான். தேவையில்லாமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்குது. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதாள குழிக்குள்ளே இழுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது நாமளே போய் இந்தாம்மான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் உள்ள கண்டென்ட் நமக்கு வந்து கிடைக்கும். தேவையில்லாத அழுக்குகள் நம்ம மனசில் வந்து பதிய ஆரம்பிக்கும். அப்போ மூளைக்கு வந்து தீனி கிடைக்க ஆரம்பித்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி உங்களை வந்து ஒரு போலியாக மாற்றி உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசால்வ் பண்ணி கரைச்சிட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு போலியோட குழிக்குள்ளே தள்ளி உங்களை வந்து துன்பத்துக்கு வந்து பக்காவாக இழுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அட் லாஸ்ட் இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீலாப்ஸ். 30 நாளை தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து 3 மாதம் 90 நாள் நம்ம வந்து கடந்த இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து சுய இன்பம் செஞ்சுட்டோம், ரீலாப்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா லாஸ் யாருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களோட யூசேஜை பார்த்திங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வில் பவர் கிடச்சிரும் பழைய மாதிரி. அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம் இந்த ஒரு ட்ராவலில். ஸோ அடுத்து 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதாவது எந்த மாதிரினா லைக் கொலீக்ஸ் இருக்கலாம். பெண்களில் சொல்கிறேன், பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள், நம்மளோட ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், இல்லைனா பேச தொடங்கலாம். ஆனால் இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஒரு வாரம் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகாமல் கொஞ்சம் தள்ளியே இருங்க. கொஞ்சம் யோகி வாழ்க்கையை நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைமில் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஈஸியாக நம்மளை இந்த மாதிரி மொபைலில் பார்க்குற படங்களெல்லாம் தாண்டி மொபைலில் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துகிற அந்த அர்ஜெல்லாம் தாண்டி ரியல் லைஃப்பில் ரியல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போசிட் ஜெண்டர் ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கண்ட்ரோலை இழந்துருவோம். பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்போசிட் ஜெண்டர் இந்த சொடக்கு போகிற டைமில் அவங்க வந்து இவனை நான் மயக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக மயக்கலாம். ஸோ நிறைய சூட்சமாக இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வீக்கராக இருப்போம். நான் மெயினாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டைமில் இந்த 90 நாளுக்கு அப்புறம் இந்த டார்க் சைட் ஆஃப் நோஃபப் சேலஞ்சில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கராக ஃபீல் பண்ணுவோம், வீக்கராக இருக்கும். அதனால தான் பயம், பதட்டம், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லோவில் இருக்கிற காரணம்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் தான். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் எதனா வசியம் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஒன்றும் இல்லை, கண்ணாலேயே எதனா ஒரு சைகை காமிச்சாலுமே நமக்கு வந்து அந்த ஒரு தப்பான எண்ணம் வந்து நம்ம வந்து ஃபேப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் கொஞ்சம் பெருசாக இன்டர்ஃபியர் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே விலகியே இருங்க. சரியானதுக்கப்புறம் வில் பவர் நம்ம வந்து கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி உங்களால் வந்து கண்ட்ரோலை மீறி போக முடியாது. ஸோ இவ்வளோ தான் நண்பா. ரொம்ப யாரையுமே போட்டு கஷ்டப்படுத்திக்க வேணாம். எல்லாருமே அதுலேருந்து கடந்து தான் வந்திருக்காங்க, நானும் அதில் தான் வந்திருக்கேன். ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் நமக்கு அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். புரிஞ்சிட்டா போதும், நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.